மியான்மர் நாட்டில் மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தேசிய முன்னணி காலத்து துணை அமைச்சரான டாக்டர் மஷிதா இப்ராஹிம் மீது எழுந்துள்ள புகார் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதில் விரிவான விசாரணை நடத்தும் என தாம் நம்புவதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியாவைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் மியான்மரில் அச்சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக இந்தோனேசிய ஊடகம் ஒன்றில் முன்னதாக செய்தி வெளியானது. இதையடுத்து அது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரிக்க வேண்டுமென மலேசிய அனைத்துலக சமூக மனிதநேய அமைப்பு MHO வலியுறுத்தியிருந்தது. தமது பெயர் அதில் இழுக்கப்பட்டதை அடுத்து அந்த அரசு சாரா அமைப்புக்கு எதிராக போலீசில் புகார் செய்த டாக்டர் மஷிதா தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என எச்சரித்தார். 60 வயது மஷிதா 2008 முதல் 2013 வரைக்குமான தேசிய முன்னணி அரசாங்கத்தில் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சராக இருந்துள்ளார். ஸ்லாங்கூர் டங்கில் தமிழ் பள்ளியின் வெள்ள பிரச்சினை 20 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர தீர்வில்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. மழைக்காலத்தின் போது அடிக்கடி வெள்ளம் ஏற்படுவதால் அப்பள்ளியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்களிடமும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. சில நேரங்களில் வெள்ள நீர் மட்டம் நெஞ்சளவுக்கு இருப்பதால் பள்ளியின் நடப்பு சூழல் மாணவர்களுக்கு இனியும் பாதுகாப்பானதாக இல்லை என பெற்றோர்கள் கவலையுடன் கூறியுள்ளனர். பள்ளியில் பாடர் வகுப்பு உள்ளிட்ட சில வகுப்புகள் கட்டிடம் இல்லாமல் கொள்கலனில் அதாவது கேபினில் இயங்கி வரும் அவலத்தையும் காண முடிகிறது. பள்ளி மாணவர்கள் வெள்ளத்தால் அவதிப்பட வேண்டும் என்பது தலையெழுத்தா என சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மை நிலவரத்தை கண்டறிய அவர் தலைமையில் தமிழ் கல்வி கூட்டமைப்பு அண்மையில் அப்பள்ளிக்கு நுழைய முற்பட்ட போதும் மாவட்ட கல்வி இலாக்காவால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே இந்த வெள்ள பிரச்சினைக்கு தீர்வாக டங்கில் தமிழ் பள்ளிக்கு அரசாங்கம் உடனடியாக புதிய கட்டிடம் ஒன்றை வாங்கி தர வேண்டும், இல்லையேல் மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் சீக்கிரமே இதில் தலையிட்டு டங்கில் தமிழ் பள்ளி வெள்ளத்தில் மூழ்குவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அவர் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கிளாந்தான் கோத்தபாருவில் சந்தேக நபர் 2 கத்திரிக்கோள்களை கொண்டு தாக்கியதில் போலீஸ்காரருக்கு கைகளில் காயம் ஏற்பட்டது. கம்போங் கீஜாங் படாங்கில் சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. சதிநாச வேலை தொடர்பில் 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை பிடிப்பதற்காக போலீஸ் குழு சென்றிருக்கிறது. அப்போது முரண்டு பிடித்த அவ்வாடவர் சட்டென மரச்செடிகளை வெட்ட பயன்படுத்தப்படும் 2 பெரிய கத்திரிக்கோள்களால் தாக்கத் தொடங்கினார். அதில் ஒரு போலீஸ்காரருக்கு 2 கைகளிலும் காயம் ஏற்பட்டது. தற்காப்புக்காக போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் சந்தேக நபர் இடது தொடையில் காயமடைந்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரின் உடல்நிலை சீராக உள்ளது. இந்நிலையில் விசாரணைக்காக அந்நபர் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு கப்போங்கில் ஏற்பட தொடங்கிய யூனிஃபை இணைய சேவை பாதிப்புக்கு இணைய கேபிள் திருட்டே காரணம் என டெலிகாம் மலேசியா தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் 4000 பயனர்கள் பாதிக்கப்பட்டதாக டெலிகாம் மலேசியா அறிக்கை ஒன்றில் கூறியது. சேவை பாதிப்பை சரி செய்ய டெலிகாம் மலேசியா தொழில்நுட்ப குழு இரவு பகலாக உழைத்து வருகிறது. அதன் பலனாக சுமார் 80 விழுக்காடு பயனர்களுக்கு இணைய சேவை வழக்கத்திற்கு திரும்பியது. எஞ்சியவர்களுக்கு சனிக்கிழமை இரவுக்குள் இணைய சேவை வழக்கம் போல் கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டெலிகாம் மலேசியா கூறியது. கேபிள் திருட்டு இணைய சேவைக்கு அடிக்கடி பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறிய டெலிகாம் மலேசியா அது குறித்து தகவல் தெரிந்தால் பொதுமக்களும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மக்களின் பசியை போக்குவதற்காக யானைகள் உள்ளிட்ட விலங்குகளை கொல்ல அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. அவசர காலத்தின் போது நாட்டின் இயற்கை வளங்களை பொதுமக்களுக்கு பயன்படுத்த அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. எனவே 83 யானைகள் உள்ளிட்ட 723 வன விலங்குகளை கொல்லும் திட்டம் மிகவும் தற்போது அவசியம் என நமீபிய சுற்றுச்சூழல் காடுகள் சுற்றுலாத்துறை அமைச்சு தெளிவுபடுத்தியது.
மக்களுக்கு உணவாக பயன்பட யானைகளோடு 300 வரி குதிரைகள், 30 நீர் யானைகள், 60 எருமைகள், 100 காட்டெருமைகள் உள்ளிட்டவையும் கொல்லப்படவிருக்கின்றன. நமீபியா நாட்டின் 85 விழுக்காடு உணவு வளங்கள் தீர்ந்து போய் ஏற்கனவே 157 வன விலங்குகள் கொல்லப்பட்டன. அதன் மூலம் கிடைத்த 63 டன் இறைச்சியை கொண்டு ஓரளவுக்கு மக்களின் பசியை அந்நாட்டு அரசு போக்கியது. அழிந்து வரும் வன விலங்குகள், குறிப்பாக யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்றாலும் மக்களின் உணவுக்காக அவற்றை கொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதை வனவிலங்கு ஆர்வலர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டது. தென்கொரியாவில் வயது முதிர்ந்த தம்பதி பயணித்த கார் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்த சம்பவம் வைரலாகியுள்ளது. கார் பள்ளத்தில் விழுந்த வேகத்தில் 76 வயது மூதாட்டிக்கு கார்டியாக் அரெஸ்ட் எனப்படும் இருதய முடக்கம் ஏற்பட்டது. CPR சுவாச உதவிகள் வழங்கப்பட்டதில் தெய்வாதீனமாக அவர் பிழைத்தார். 82 வயது கணவருக்கு காயம் ஏதும் ஏற்பட்டதா என உடனடி தகவல்கள் இல்லை. இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெள்ளை நிற திவோலி கார் சாலையின் நடுவே பக்கவாட்டாக முழுவதுமாக பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன. நிலம் உள்வாங்கியதற்கான காரணத்தை கண்டறிய உடனடி விசாரணை தொடங்கியுள்ளது. மலேசியாவில் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் இது போன்ற நில அமிழ்வு ஏற்பட்டு இந்திய நாட்டு பெண் காணாமல் இன்றோடு 10 நாட்கள் ஆகின்றன. அவரை தேடி மீட்கும் பணிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் நேற்றோடு முடித்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் ஏராளமான நகைகளை அணிந்து ஒன்டான் மீ விற்று வந்த ஆடவர் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கியுள்ளார். கழுத்தில் தங்கச் சங்கிலிகள் தொங்க, கைகளில் தங்க காப்புகள் மின்ன ஒன்டான் மீ விற்று கிராம மக்களிடத்திலும் நெட்டிசன்கள் மத்தியிலும் புகழடைந்தவர் தான் 57 வயது ரங்சான் என்பவர். இந்நிலையில் அந்நாட்டு வருவாய்த்துறை விரைவில் தன்னை விசாரிக்கக்கூடும் என வெளியான தகவலால் ரங்சான் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது ஒன்றும் கள்ள சம்பாத்தியம் அல்ல, இத்தனை காலம் உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கியது என்றார் அவர். அப்படியே என்னை விசாரிக்க வந்தாலும் மடியில் கனம் இல்லாததால் பயப்பட ஒன்றுமில்லை என ரங்சான் தெரிவித்தார். ஒரு பாதுகாப்புக்காக வழக்கறிஞரிடமும் அவர் ஆலோசனை கேட்டுள்ளார். தனது அக்காவிடம் நிலத்தை விற்று கிடைத்த 10,000 ரிங்கிட் பணத்தில் தங்க நகைகளை அவர் வாங்க தொடங்கியிருக்கின்றார். கடந்த 32 ஆண்டுகளில் மீ விற்கும் தொழிலில் கிடைத்த வருமானத்தையும் சிறுக சிறுக சேமித்து மேலும் தங்க நகைகளை வாங்கியுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். லவ் ஸ்கேம் எனப்படும் போலி காதல் மோசடியில் சிக்கி 19,80,000 ரிங்கிட் பெரும் பணத்தை இழந்து தவிக்கிறார் ஸ்லாங்கோர் ஷாராமைச் சேர்ந்த முன்னாள் வங்கியாளரான 64 வயது மாது. சமூக ஊடகத்தில் அறிமுகமான ஆடவரின் பேச்சை நம்பியதால் அவருக்கு அந்த நிலைமை என ஸ்லாங்கோர் போலீஸ் அறிக்கையொன்றில் கூறியது. அந்த இணைய காதலரிடமிருந்து தனக்கு பார்சல் வந்திருப்பதாகவும் அதை பெற வேண்டுமென்றால் 12 வங்கி கணக்குகளில் கேட்கப்படும் பணத்தை போட வேண்டும் என்றும் அவர் நம்ப வைக்கப்பட்டுள்ளார். கொஞ்சமும் யோசிக்காமல் மொத்த சேமிப்பு பணத்தையும் மாற்றிவிட்டு ஓய்வு பெற்ற தனியார் துறை ஊழியரான அவர் இன்று ஏமாந்து நிற்கிறார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால், ஜோஹர் பாரு, ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.